Welcome everyone. In this video, my father is going to recite another paral from Puditha Pattu Padiham. Already, you will find that he has posted 4 similar videos on the same topic, which we will link in the description box below, so please go take a look after watching this video. Also, he has posted several videos relating to Saiva Sittandam, Pannir Tirumuraigal, and Andal Pasuram, which you can also find on the channel. If you scroll down, click the circle icon below with my father's face on it and the channel name, and you can see all of his previous videos, religious and otherwise. Without further ado, we hope you enjoy this video and thank you for watching. சைவ சித்தாந்தத்தில் 12 திருமுறைகளில் எனக்கு மிகவும் நெருக்கமான எனக்கு மிகவும் பிடித்தமானது மாணிக்கவாசகர்களால் அருளிய திருவாசகம். அதிலிருந்து நான் ஏற்கனவே பிடித்த பத்தில் ஏற்கனவே 4 பாடல்கள் பாடியுள்ளேன். அதை பற்றி விளக்கவும் கூறியுள்ளேன். உண்பர் கரசே ஒளிவர நிறைந்த யோகமே, அடுத்தது அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அடுத்தது அத்தனே அண்டர் அண்டமாய் நின்ற ஆதியே, அதுக்கு முதலாவதாக வெளியிட்டது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி. இன்று நான் எடுத்துக்கொண்டது விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவில். I hope you will going to enjoy this video. Before I get into the video, please subscribe and also share this video. திருச்சிற்றம்பலம். விடை விடாதுகந்த விண்ணவர் கோவே, வினயனேனுடைய மெய்ப்பொருளே, உடைவிடாதடியேன் மூத்தர மன்னாய் முழு புழுக்குரம்பயிற்கிடந்து கடைபடா வண்ணம் காத்தெனையாண்ட கடவுளே கருணைமா கடலே, இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்தருளுவதினியே. விடைவிடாதுகந்த விண்ணவர் கோவே, வினையேனேனுடைய மெய்ப்பொருளே, முடைவிடாதடியேன் முத்தரமன்னாய் முழு புழுக்குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தெனையாண்ட கடவுளே கருணைமா கடலே, இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்களந்து அருளுவதினியே. பாட்டின் விளக்கம். விடை விடாது உகந்த விண்ணவர் கோவே. விண்ணவர் கோவே என்றால் என்ன? விண்ணவர் என்று சொல்வது தேவர்களை குறிப்பது. அவர்களுக்கு அரசனே. ஆங்கிலத்தில் நாங்கள் கூறுவது celestial beings or angels. You can call anything you want. ஆனால் விண்ணவர் கோவே என்பது தேவர்கள், அவர்களின் அரசனே. வானில் வாழும். விண்ணவர் மீன்ஸ் வானில், பூமியிலே வெளிமண்டலத்தில் வாழும் தேவர்கள், அவர்களின் அரசன். ஆனா இதுல விடை விடா உகந்த என்ன? தரும ரூபமான காளை மாட்டின், அதான் விடை, அதை வாகனமாக விரும்பி ஏற்றுக்கொண்டுள்ள சிவனே. அதான் பிறகு வினயனேனுடைய மெய்ப்பொருளே. இதுல என்ன? கர்ம வினை. எங்களுக்கு தான் கர்ம வினை. ஆல் த ஆக்ஷன்ஸ் ஆஃப் அவர் ஆக்ஷன்ஸ் ஆர் வினை, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அதான் கர்ம வினை. ஆனா அதுல நான் அடிமையாகி, மாணிக்கவாசகர் சொல்றார், கர்மை வினையில் நான் அடிமையாகி எனக்கு வேறு கதி இல்லை, ஆனால் நீயே எனக்கு கதியாகும். அதுதான் உண்மை பொருளே, வினயனேனுடைய மெய்ப்பொருளே, என்னுடைய மெய்ப்பொருளே, என்ன உண்மை பொருளே. அடியே நுனை அடிமையாக்கி நான் பிறகு முழு புழு குரம்பையில் கிடந்து, அது மிகவும் ஈஸி சொல்றதுக்கு. எங்களுடைய முழுவதும் எங்களோட உடல் முழுவதும் நுண்ணுயிர்கள் என்று சொல்வோம். பாக்டீரியாஸ், வைரஸ், நுண்ணுயிர்களால் நிரம்பிய உடம்பு. இந்த உடலில் கிடந்து கொண்ட நான், அத முழு புழு குரம்பையில் கிடந்து முடைவிடாது, அதனால் எழும் கெட்ட நாற்றம், கெட்ட ஒரு மனம், குளிக்காவிட்டா மணக்கும். ஏன்? ஒரு உடம்பு இறந்தால் அது மணக்கும். அப்ப முடைவிடாது மூத்தர மண்ணா என்றா, ஒரு மனிதனோ எந்த உயிரும் பிறந்தா இளமை முதுமை வரும் கட்டாயம். அந்த முதுமை அடைந்து இறுதியில் என்னாகும்? மண்ணாகும். இறந்தால் மண்ணாகும். அது that is the concept is truth. கடைசியில சொல்றார் கடைபடா வண்ணம். இதுல கடைபடாண்ட என்ன? கடைபடாண்ட காலங்கள் கடந்து எல்லாத்தையும் கடந்து இருப்பவன் சிவன். கடைபடா வண்ணம். ஆனால் நான் கீழ்மை நிலையாக இருக்கிறேன். ஆனா என்னை
காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே என்று சொல்றாரு. அப்படி நான் கீழ்மையா இருக்கிற எனக்கே ஆனா வினை பயன்களை கொண்ட நானே, ஆனால் நீ என்னை அடிமையாக்கி என்னை ஆட்கொண்டு கொள்கிறாய். அதாவது சொல்ற ஆண்ட கடவுளே கருணைமா கடலே. ஆனால் என்ன சொல்றேன், இடைவிடாது எந்த நேரமும் உன்னை விடாமல் எப்பொழுதும் உன்னை சிக்கன பிடித்தேன், நீ எங்கு எழுந்து அருளுவது நீயே. Now let me summarize this. What is the whole concept of this is the celestial beings, all life forms that is in this cosmos, but you are the king of them, and also you are also the dharma tin தலைவன். தான்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட். அந்த தானு தர்மத்தின் தலைவன் ஆதலினால் உனக்கு எப்பவுமே கருணை வடிவம் உள்ளது. அதே நேரம் இது ரிஷப தேவரை ஆனால் தர்ம ரூபமான ரிஷப தேவரை விரும்பி உன் வாகனமாக ஏற்றுக்கொண்டுள்ளீர். அதான் விடைவிடாது. ரிஷப தேவர் அவரை விரும்பி உன் வாகனமாக ஏற்றுக்கொண்டு. காளை என்பது கருத்த மானது. ஆனால் என் முன்வினை பயன்களால், பிகாஸ் இந்த ப்ரீவியஸ் பர்த் கர்மாஸ் இஸ் கண்டினியூவிங், ஆனால் அது பெரிதும் அதில் நான் கலங்கி போய் நின்றாலும் ஆல்ரெடி, ஆனால் நீயே எனக்கு மெய்யான கதி. I have given myself to you. That's what he's saying. All my previous birth karmas, all are there with me, but you are the only one that I instill in love, and you are the only one. And also he's telling, and also my body, he's talking about his body. My body is all of filth and worms and stuff. So because, and however, you are beyond that, but you still want to, you still has held on to, you still has taken over my soul. Therefore I am not going to leave you. I'm going to hold on to you, and please don't leave me. That's what the whole this Thevaram is all about. I hope you enjoy this video. Om Namah Shivaya and Be Shiva. Thank you for watching.